ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி வாட் ஐ ஏட் ஆஃப்டர் 11 days ஆஃப் விரதம். அதை தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவாகவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவ கந்தசஷ்டி விரதம் தான் இருந்தா, அதுவும் 7 days தான் இருந்தா, இப்போ என்ன 11 நாள் சொல்லிட்டு புது கதை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு தான். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இந்த கயிறு என்ன பண்ணுச்சுன்னு தானே கேட்குறீங்க. என்னோட தம்பிக்கு ஜாதகம் பார்க்க போனாங்க. அப்போ அவனுக்கு கயிறு கட்டணும் சாமி கிட்ட வச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, தம்பிக்கு தானே சொல்லி கூட நானும் போயிருந்தேன். அந்த ஐயர் என்ன பண்ணிட்டார், எனக்கும் சேர்த்து கட்டி விட்டார். கட்டி விட்ட அப்புறம் தான் சொல்றாரு, நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கவே கூடாது. மேக்ஸிமம் 21 days, அது உங்களால் முடியாது. மினிமம் 11 நாள் நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் முட்டை எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போவே என் தலையில் இடி இறக்கின மாதிரி இருந்தது. அதுவும் எந்த நாளில் போய் தெரியுமா எங்கள் அம்மா இதை கட்டி வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க? தீபாவளிக்கு அடுத்த நாள், அதாவது ஊரே கறியில் மிதக்கிற நாளில் கூட்டிட்டு போயிட்டு இந்த கயிறை கட்ட வச்சு ரசம் சாதம் சாப்பிட வச்சுட்டாங்க. என்ன கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்ப நாய். சரி, பரவாயில்ல, சாமிக்காக கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு 11 நாள் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு அதை நம்ம பிரேக் பண்ணுற நாள், அதாவது நான்வெஜ் சாப்பிட போகிற நாள். அதனால தான் ரொம்ப குஷியாக இருக்கேன் நான். ஸோ என்னென்னலாம் சாப்பிட போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோம், ஏன்னா மதிய சாப்பாட்டுக்காக ரொம்ப தூரம் கடந்து போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ரெடியாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா இல்லாமல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக், டின்னர் எல்லாமே நான்வெஜ்ஜாக மட்டும் இருக்காது. கொஞ்சம் ஏன்னா கந்தசஷ்டி விரதம் நடுவில் போனதுனால வெளி ஃபுட் எதுவுமே எங்களால் சாப்பிட முடியல. ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் வயிறார மனசார சாப்பிட போகிறேன். ஸோ அதை தான் இப்படி நான் ஒரு வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வளர்றேன், என்ன பேசுறதுன்னே தெரியாமல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டலாமா? வாங்க. ஆக்சுவலி இப்போ எங்கள் அம்மா எனக்காக தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. சடா, பார்த்தீங்களா, அம்மா எனக்காக தோசை ஊற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, பச்சடி, அப்புறம் குழம்பு, அப்புறம் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக இருக்குது. கொஞ்சம் கன்றாவே தான் இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. சடா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் எனக்கான சாப்பாடு. பிரியாணி, தோசை, முட்டை, குழம்பு, பச்சடின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த தட்டு நிறைய எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்களும் யாராவது கந்தசஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க இல்லையா? அது முடிச்ச அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பிரியாணி தான் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் தோசை. நான் இப்போ எந்த செட்டப்பில் உட்காந்துட்ருக்கேன் தெரியுமா? இந்த டீ டேபிளை டைம் டேபிள் ஆக்கிட்டேன். நான் இப்படி பார்த்து நான் உக்காந்துட்ருக்கேன். இங்கே தான் வெளிச்சம் வருது, இல்லைன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ சாப்பிட்டலாமா? ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டலாம் நம்ம. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால ஒவ்வொரு வயசு சொர்க்கம் மாதிரி இருக்கு எனக்கு. அமிர்தம் மாதிரி இருக்கு எனக்கு. நான் சொர்க்கத்தில் இருக்கேன், அப்படி இருக்கு எனக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தர்மபுரி போகிறோம். எதுக்காகனா, அங்கே ஒரு கடையில் எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்றதுக்காகவே நான் தர்மபுரி போகிறேன். ஸோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போகலாம். நான் சாப்பிட்டு வந்துட்டுமா? என்னடா இது சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நம்ம தருமபுரி தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஃபுட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தருமபுரியில் இந்த கடையில் எனக்கு சிக்கன் நூடுல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அந்த கடையில் சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததா. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டு நல்லா வாங்கி 2 பேரும் சேர்ந்து மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறதா தான் பிளான், வீட்டுக்கு வரதா தான். ஆனால் எனக்கு காலேஜ் ஓப்பன் டேட் சொல்லிட்டதுனால காலேஜுக்கு தேவையான பொருள் நிறைய வாங்க வேண்டியது இருந்ததா. ஸோ அங்கே எங்களுக்கு ஆஃப் டே மேலே போயிடுச்சு. செம்ம டயர்ட் ஆகிட்டோம். அங்கே நாங்கள் எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற நிலமையில வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். சடா,
ஒரு வழியாக இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம 1 மணி போல் தருமபுரி போயிருந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. அதாவது இந்த நாளில் பாதி நாள் வந்து தருமபுரிலே செலவாயிடுச்சு. எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு வாங்கி தரத்துக்காக மட்டுமே கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆனந்தமாக இருந்தேன். பரவாயில்லையே நம்ம கேட்டு உடனே வா போகலான்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு வாங்க வேண்டிய பொருள் அவ்வளோ இருந்திருக்கு. ஸோ ஆஃப் டே அங்கே தருமபுரிலே போயிடுச்சு. நான் பிளான் பண்ணி வச்சதில் முக்கால்வாசி அதில் காலி ஆயிடுச்சு. ஏன்னா பாதி நாள் போயிடுச்சு இல்லையா, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு பிளான் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளால் என்ன முடியுமோ வாங்கி சாப்பிட்றதுக்கு ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட், என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டில் வர்றது வந்து சில்லி சிக்கன். எஸ், ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் 65 வாங்கிறதுக்கு தான் போகிறோம். ஸோ போலாமா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த கடையில் வந்து சில்லி சிக்கன், இங்கே சில்லி சிக்கன் மட்டும்தான் போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து மற்ற எந்த கடையிலையும் இல்லாத டேஸ்ட் வந்து எனக்கு இந்த கடையில் வந்து அவ்வளோ பிடிக்கும். எப்போ சில்லி சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணினாலும் இங்கே தான் ஓடி வந்துடுவேன் நான். ஸோ ஒரு வழியாக நானும் அம்மாவும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். டடா, வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்று எனக்கு, ஒன்று அம்மாக்கு. சாப்பிடலாமா? நான் எப்போ சில்லி சிக்கன் வாங்கினாலுமே இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்குவேன். ஏன் தெரியுமா? இதில் கொடுத்துருப்பாங்க வெங்காயம், ஆனால் அது எனக்கு பத்தாது. ஸோ வந்து எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு வந்து சில்லி சிக்கன் வெங்காயத்தோடு சாப்பிட பிடிக்குமா இல்லை வெங்காயம் இல்லாமல் சாப்பிட பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். ஒரு சில்லி ஒரு வெங்காயம் இப்படி சாப்பிட்டதான் சொர்க்கமே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். தெரியுமா? உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்பவுமே சில்லி சிக்கன் வாங்கினா ரசித்து ருசித்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பிடுவேன் நான். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் நான்வெஜ் ஃபுட் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட ஃபேவரட்னா அது இப்போ எப்போ அப்போ எப்போவுமே சில்லி சிக்கனை மட்டும்தான் இருக்க முடியும். சாப்பிட்டு வந்துட்டுமா? டடா, ஒரு வழியாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக உட்காந்து மெதுவாக படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு விஷயம் இல்லாமல் இந்த நாள் வந்து ஒரு ஃபினிஷே ஆக மாட்டேன்றது, ஏன்னே தெரில. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் இல்லாமல் இந்த நாள் வந்து ஃபினிஷே ஆகலையா. ஸோ எங்கள் அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து டெய்ரி டேயில் பட்டர் ஸ்காட்ச். இதுதான் என்னோடய ஃபேவரட் ஐஸ்கிரீம். அருணில் வந்து எனக்கு பெல்ஜியம் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாமா? எனக்கு இந்த ஐஸ்கிரீமில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதில் இந்த தெரியுதில்ல, இது என்னதுன்னே தெரியல. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை மட்டும் நான் எப்போவுமே சாப்பிடவே மாட்டேன். ஆனால் மற்றபடி எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சரி, நான் போய் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from Nani. Bye guys. Sarangyal. Have a good day.